ஆதி காலத்துல மனுஷன்லாம் இறைத்தன்மையோட நல்லா தான் இருந்தான். போக போக மிருகத்தனமான ஒரு விஷயங்கள்லாம் அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அவனோட தெய்வீக பவர அவன் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப என்ன பண்ணாங்க, தேவர்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு, "என்ன பண்ணலாம்? இவன்கிட்ட இருக்கிற அந்த இறை சக்திய அவன் மிஸ்யூஸ் பண்றானே! அப்போ என்ன பண்ணலாம்?" தேவர்கள், ஏஞ்சல்ஸ் அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "சரி, நாம வந்து அந்த இறை சக்திய வந்து கடலுக்கு அடியில கொண்டு வச்சிடலாம்." அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல. கடலுக்கு அடியில கொண்டு வச்சா மனுஷன் கடல ஆராய்ச்சி பண்ணுவான் ஃபியூச்சர்ல. அப்புறம் கண்டுபிடிச்சுருவான். மண்ணுக்கடியில வைக்கலாங்கிறாங்க. இல்ல, இல்ல. அங்கேயும் ஆராய்ச்சி பண்ணுவான், கண்டுபிடிச்சுருவான். எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சுருவான். ஆனா, அவன் தேடாத இடம் ஒண்ணு இருக்கு. அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, அப்ப எங்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க கொஸ்டின் பண்ணும்போது இறைவன் சொல்றாரு, மனிதனுடைய ஆழ்மனம். அங்க தான் அந்த இறைத்தன்மைய வைக்கலாம். ரேர் பீப்பிள் மட்டும் தான் அங்க அந்த இறை சக்திய என்னன்னு டச் பண்ணி பார்ப்பாங்க. என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் புறமனம் அப்படின்றது கடல் அலை மாதிரி. எண்ணங்கள் வந்து வந்து போகும், வந்து வந்து போகும். நிக்கவே நிக்காது. ஆனா, சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது ஆழ்கடல் மாரி. அமைதியா இருக்கும். அங்க தான் விஷயமே இருக்கு. எவன் ஒருத்தன் அந்த சப்கான்ஷியஸ்ல வேலை செய்றானோ, ஆழ் மனதில போய் தேவையில்லாத விஷயங்கள தூர்வாருறானோ, இறைத்தன்மைய அங்க சேர்த்து வைக்கிறானோ, அவன் இந்த உலகத்திலயும் நல்லா இருப்பான், மேல் உலகத்திலயும் நல்லா இருப்பான்.